சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதோட 7 பயன்கள் என்ன? நிறைய எடுத்துக்காட்டு வாக்கியங்களோட தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி ச பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் எல்லாம் கற்றுக்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பின் பண்ணியிருக்க கமெண்ட்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட 7 பயன்கள் பார்க்க போகிறோம். முதல் யூஸ், எப்போதுமே உண்மையாக இருக்க விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, திருநெல்வேலியில் நல்லா அல்வா பண்ணுவாங்க. இது எப்போவுமே உண்மையா? எஸ். அப்போ இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். தே மேக் நைஸ் ஹல்வா இன் திருநெல்வேலி. மேக்ன்றது வெர்பு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரூட் ஃபார்மில் அப்படியே வரும். தே மேக் ஹல்வா. அடுத்த எக்ஸாம்பிள், நாம் உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை. இது ட்ரூத் தானே? we need oxygen to live. சென்னை ஒரு வெப்பமான நகரம். சென்னை இஸ் a hot city. மரம் தண்ணியில் மிதக்கும். wood floats in water. இங்கே ஏன் ஃப்ளோட்ஸ் போடுறோம், ஃப்ளோட்னு போடாமல்? ஏன்னா வுட்ன்றது இது அது, இட் தேட்டுக்கு வெர்பு கூட எஸ் போடுவோம், ஃப்ளோட்ஸ். இதெல்லாம் எப்போவுமே உண்மையான விஷயம். இந்த மாதிரி இடங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ரெண்டாவது யூஸ், ஒரு சிச்சுவேஷன் பெர்மனண்ட்டா இல்லை ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட்டா, அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, நான் காரைக்குடியில் வசிக்கிறேன். I live in காரைக்குடி. நான் காரைக்குடியில் தான் வசிக்கிறேன், பின்னாடி மாறலாம். ஆனால் இது ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவள் டீச்சராக வேலை பார்க்குறா. she works as a teacher. ஷீக்கு வெர்பு கூட எஸ் போடணும், அதனால ஒர்க்ஸ். அவள் இப்போ டீச்சராக இருக்கா, அது பெர்மனன்ட் ஜாப் தான், அதனால she works as a teacherன்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். என் பையனுக்கு பாகற்காய் பிடிக்காது. my son doesn't like bitter gourd. அவனுக்கு இது ஒரு பெர்மனண்ட் ஹேபிட். இது பின்னாடி மாறலாம், ஆனால் இப்போதைக்கு இது பெர்மனண்ட்டாக இருக்குது, அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் கிரிக்கெட் பைத்தியங்கள். we are cricket fanatics. இதுவும் ஒரு பெர்மனண்ட் ஹேபிட் இல்லை ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட் ஹேபிட், அதனால we areன்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். புரியுதா? இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட் இல்லை பெர்மனண்ட் விஷயங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். மூணாவது யூஸ், ரெகுலராக பண்ணுற விஷயங்களுக்கு இல்லை பழக்கத்துக்கு, அதாவது ஹேபிட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தர் கேட்குறார், நீ காஃபி குடிப்பியா? டு யூ ட்ரிங்க் காஃபி? இங்கே ஒருத்தரோட பழக்கத்தை பற்றி கேட்குறோம். அவன் வீக்கெண்டில் ஃபுட்பால் விளையாடுவான். ஹி பிளேஸ் ஃபுட்பால் ஆன் வீக்கெண்ட்ஸ். இது ரெகுலராக ஒருத்தர் செய்கிற ஆக்டிவிட்டி, ஹேபிட், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி பிளேஸ். நான் ஆஃபீஸ்க்கு பைக்கில் போக மாட்டேன், காரில் போவேன். I don't go to office by bike. I go by car. இது என்னுடைய பழக்கம், ஹேபிட், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீ தினமும் சாமி கும்பிடுவியா? Do you pray every day? இது ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி. நாங்கள் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போவோம். We go to the office at 9 AM. இது எங்களுடைய ஹேபிட். இந்த மாதிரி ரொட்டீன் ஆக்டிவிட்டி, ரெகுலராக செய்கிற விஷயங்கள் இல்லை ஹேபிட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். நாலாவது யூஸ், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த விஷயம் ஒரு ஷார்ட் ஆக்ஷனாக இருக்கணும். நீங்கள் பேசி முடிக்கிறப்பவே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு, அவன் பால் அடிக்கிறான், வேகமாக ஓடுறான், 2வது ரன் வர்றான், 2வது ரன் எடுத்து முடிக்கிறான். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? he hits the ball, he runs so fast, he comes for the second run, he finishes it. he hits the ballனு சொல்லி முடிக்கிறப்போவே பாலை ஹிட் பண்ணி முடிச்சிட்டான். அவன் ரன்ஸ் ஸோ ஃபாஸ்ட்னு சொல்கிறப்போவே ஆல்மோஸ்ட் வேகமாக ஓடி முடிச்சிட்டான். இந்த மாதிரி டக்குன்னு இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். பொதுவாக அந்த மாதிரி எப்போ பயன்படுத்துவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில் பயன்படுத்துவாங்க. அஞ்சாவது யூஸ், இனிமேல் நடக்க போகிற விஷயம், ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறதுக்கு கூட பயன்படுத்தலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுற விஷயமா இருக்கணும், ஒரு ஃபிக்ஸட் பிளானாக இருக்கணும். அந்த பிளானை நாம் ஃபிக்ஸ் பண்ணுற பிளானாக இருக்கக்கூடாது, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணுற பிளானாக இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு, இந்த ரயில் 5 மணிக்கு வரும். இனிமே தான் வரும், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. இருந்தாலும் இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடலாம். ஏன்னா அந்த ரயில் ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி தான் டெய்லி வருது, தினமும் 5 மணிக்கு தான் வரும். அதோட இந்த பிளான் கவர்மெண்ட்னால ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, அதனால் the train arrives at 5 o'clock இப்படி சொல்லலாம். arrivesன்றது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே arrivesன்னு போடுறோம், arrive போடாமல். ஏன்? ஏன்னா the trainனா இது அது, it that, அதனால the train arrives.
பள்ளிக்கூடம் ஜூன் 2ஆம் தேதி திறக்குது. இது ஒரு ஃபிக்ஸட் பிளான். அந்த பிளான் யாருனால ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது? ஸ்கூல்னால. அதனால the school opens on the 2nd of June. ஓப்பன்ஸ்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். இந்த கடை 8 மணிக்கு திறக்காது, 9 மணிக்கு தான் திறக்கும். The shop does not open at 8. It opens at 9. இந்த படம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? When does this film start? இந்த மாதிரி இனிமே நடக்க போகிற விஷயம், ஃபியூச்சர் விஷயம், ஆனால் ஒரு ஃபிக்ஸட் பிளான், அதை பற்றி பேசும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடலாம். 6வது யூஸ் when, until, before, after, as soon as. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் வந்ததுன்னா அங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு, நான் சென்னை போகும் பொழுது மரீனா பீச் போவேன். I will go to Marina Beach when I go to Chennai. இங்கே பாருங்க, when I go to Chennai, சென்னை போகும் பொழுது I goன்னு தான் சொல்கிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். when I will goன்னு சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி when, until, before இதுக்கெல்லாம் பேர் சப்பார்டினேட் கிளாஸஸ் ஆஃப் டைம். டைம் பற்றி தான் பேசுகிறோம் இங்கே. இன்னொரு எடுத்துக்காட்டு, டீச்சர் கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவேன். I will finish the homework before the teacher asks for it. Before the teacher asks for it. Before the teacher will ask for it வராது. இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த மெசேஜை பார்த்த உடனேயே எனக்கு கால் பண்ண. Call me as soon as you see this message. As soon as you see this message ன்னு சொல்கிறோம். You will see this message ன்னு சொல்ல மாட்டோம். புரிஞ்சுதா? when, until, before, after, as soon as இந்த மாதிரி சப்பார்டினேட் கிளாஸஸ் ஆஃப் டைம் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும், சிம்பிள் ஃபியூச்சரில் வராது. புரிஞ்சுதா? 7வது யூஸ் 0 அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸில் இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். முதல்ல 0 கண்டிஷனல், நீ தினமும் ஓடுனா கேலரி பேர்ன் பண்ணுவ. இஃப் யூ ரன் எவ்ரி டே யூ பேர்ன் கேலரிஸ். யூ ரன் எவ்ரி டே, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். 0 கண்டிஷனலில் மெயின் கிளாஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். யூ பேர்ன் கேலரிஸ், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீ நல்ல புத்தகம் படித்தா ஸ்மார்ட் ஆவ. இஃப் யூ ரீட் குட் புக்ஸ் யூ கெட் ஸ்மார்ட். நீ சிரிச்சா அழகாக இருக்க. இஃப் யூ ஸ்மைல் யூ லுக் குட். அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ், நீ அவனை பார்த்தா அவன்கிட்ட இதை கொடுத்துரு. இஃப் யூ see him give it to him. இஃப் யூ see him இது இஃப் கிளாஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். நீ ஃபோனை அடிக்கடி பார்த்தா உன் கண்ணு டயர்ட் ஆகும். If you look at your phone quite often, your eyes will feel tired. If you look at your phone, இது simple present tense. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். If he helps me, I will help him. If he helps me, இதான் if class. இது simple present tenseல இருக்கு. அவ்வளோதாங்க. இதுதான் simple present tenseோட 7 uses. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், நீங்கள் தினம் எவ்வளோ நேரம் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க? இது ஒரு ஹேபிட் தான். இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கிலீஷில் ஒரு வாக்கியமாக அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.